Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 application of derivatives ல இருந்து exercise 6.1 question number 14ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைசஸும் இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 14th questionல sand is pouring from a pipe at the rate of 12 centimeter cube per second அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 12 centimeter cube per second அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா ஆக்சுவலா ஒரு சாண்ட் வந்து கீழே வந்து போர் பண்றாங்க. அதோட ஸ்பீட் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. இங்க சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கதால நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்ப டிவி பை கீழே எஸ் இருக்குல்ல, எஸ்னா செகண்ட்ஸ்னு அர்த்தம். அது டைமோட யூனிட். அப்ப டிவி பை டிடி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் the falling sand forms the cone on the ground. ஸோ கீழே விழுற சாண்ட் வந்து கீழே வந்து இப்படி ஒரு கோன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. கிரவுண்ட்ல in such a way that the height of the cone is always 1/6 of the radius இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களோட height of the cone, இது வந்து உங்களோட radius of the cone இருக்கும். கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்காங்க height of the cone வந்து always 1/6 of the radius இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, how fast the height of the sand cone increasing when the height is 4 cm உங்களோட கேள்வி. how fast the height is increasingனா dh by dt தான் உங்களுக்கு கேட்குறாங்க. dh by dt கேட்டிருக்காங்க when height is equal to 4 cm இருக்கும்போது. இதான் கொஸ்டின். கடைசியாக தான் எனக்கு h is equal to 4 நீங்க சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இது டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி dh by dt கண்டுபிடிக்கணும். இந்த டினாமினேட்டர்ல இருக்க 6 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மல்டிப்ளை ஆயிடும் இல்லையா, அதனால 6h is equal to r அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ வால்யூம் கொஸ்டின் வந்து கோனோடது. ஸோ வால்யூம் ஆஃப் கோன். ஸோ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 pi r squared h cubic unit நம்ம சொல்லுவோம் பேசிக்கா. வால்யூம் இப்போ dv by dt ல d by dt அப்படியே வச்சுட்டு v க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், வால்யூமோட ஃபார்முலா, அதாவது இந்த 1/3 pi r squared h எடுத்துக்கலாம். which is equal to கொஸ்டின்ல என்னன்னு சொல்லிட்டாங்க, 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ equal to 12ன்னு எழுதிக்கோங்க. இங்க இருக்கிற இந்த 1/3 இந்த பை இது வந்து இதெல்லாம் வந்து யூனிட்ஸ், இது அப்படியே இருக்கட்டும். ஆர்ன்னு கொடுத்துருக்காங்களே கொஸ்டின்ல, ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 6h அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்படி இருந்த கொஸ்டினை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். d by dt of 1/3 pi இங்க r ஸ்கொயர்டுன்னு இருந்தது, அந்த இடத்துல நான் 6h the whole squareன்னு போட்டுட்டு இங்க hன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே யூனிட்ல இருந்தால் தான் நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இது உள்ள வந்து நம்ம பண்ணும்போது ஸோ d by dt of இங்க வந்து 1/3 pi இங்க வேல்யூ வந்து 36h squared அப்படின்னு வரும். இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு hன்ற டேர்ம் இருக்கு. இங்க ஈக்குவல் டு 12. ஸோ நம்மளோட கொஸ்டின்ல d by dt of இங்கே பாருங்க 36ம் இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 12. ஸோ 12 pi இங்க h ஸ்கொயர்டும் hம் மல்டிபிள் பண்ணும்போது h கியூப் அப்படின்னு வந்திருக்கும், which is equal to 12. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க இருக்கிற 12 pi வந்து அப்படியே தான் இருக்கும். h கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 times h ஸ்கொயர்னு வந்திருக்கும். திருப்பி h டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dh by dtன்னு வந்திருக்கும், which is equal to 12. இங்க மல்டிபிள் இருக்க 12 அங்க போனா டிவைட் ஆயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த 12 என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. dh by dtயோட வேல்யூ தான் கேட்டாங்க. ஆனா h என்னவா இருக்கும்போது கேட்டாங்க, 4 யூனிட்டா இருக்கும்போது கேட்டாங்க இல்லையா. அப்ப இந்த hக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பை 3 மல்டிபிள் பை ஹெச்சுக்கு பதிலாக 4 ஸ்கொயர் அப்படின்றது நம்மளோட dh by dtயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் எதுவுமே இல்லை, ஸோ இங்க 1ன்னு எழுதிக்கலாம். இங்க மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 3 கூட மல்டிபிள் பண்ணும்போது 48 பைன்னு வருது. இங்க இருக்கிற 48 பை அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும், டிவிஷனுக்கு போயிடும். அப்ப dh by dt is equal to 1/48 பை அப்படின்னு கிடைக்குது. ஹைட் வந்து நம்மளோட சென்டிமீட்டர்ல இருந்திருக்கும், சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட dh by dtயோட சரியான ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின்ல பாருங்க, the total cost c of x in rupees associated with the production x unit of an item is given by c of x க்கு நமக்கு இங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. find the marginal cost when 17 units are produced அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் காஸ்டோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு மார்ஜினல் காஸ்ட் கேட்டாங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா மார்ஜினல் காஸ்ட் வந்து நம்ம எம்சின்னு ஷார்ட்டா எழுதுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா, டோட்டல் காஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட். கொஸ்டின்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ் யூனிட்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவுட்புட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ கொஸ்டின்ல வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் நம்மளோட காஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். காஸ்டோட எக்ஸ்பிரஷன் இங்கே ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்கு, அவங்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த காஸ்ட்டுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கலாம்.
ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0.007 அப்படின்றது வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட் தான், அது அங்கேயே இருக்கும். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். மைனஸ் 0.03 அங்கேயே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. 15xல 15 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. 4000ல எக்ஸே இல்லை, அது ஒரு கான்ஸ்டன்ட்னால அது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இப்படி கிடச்சிருக்கு. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து 7 3s are 21 வரும். அப்புறம் 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் டாட் வைக்கணும் இல்லையா, அப்போ 0.021 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். மைனஸ் இங்கே 3 2s are 6ன்னு வந்திருக்கும் இல்லையா, அப்போ 0.006 எக்ஸ் ப்ளஸ் 15 1s are 15. ஸோ இதான் நம்மளோட மார்ஜினல் காஸ்ட். ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Find the marginal cost when 17 units are produced அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ x is equal to 17. ஏன்னா ப்ரொடக்ஷனில் தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். x is equal to 17 அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணும்போது mc is equal to 0.021 இந்த எக்ஸுக்கு பதிலாக 17 ஸ்கொயர் மைனஸ் 0.006 17 ப்ளஸ் 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 17 ஸ்கொயர் பண்ணும்போது 289 வரும். அதை இவங்க கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 6.069 கிடைக்குது. 17 கூட 6 மல்டிபிள் பண்ணிட்டு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 0.102 வருது. இங்கே ஒரு ப்ளஸ் 15 இருக்கு. ஸோ இவங்களை அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணிட்டோம்னா 20.967 கிடைக்குது. அதான் நம்மளோட மார்ஜினல் காஸ்ட். 16th question, the total revenue in rupees received from the sale of x unit of the production is given by r of x. நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மார்ஜினல் ரெவன்யூன்னு கேட்டிருக்காங்க. when x is equal to 7 இருக்கும்போது. ஸோ ரெவன்யூ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா மார்ஜினல் ரெவன்யூ இஸ் நத்திங் பட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரெவன்யூ ஃபங்க்ஷன். இப்போ மார்ஜினல் ரெவன்யூ நம்ம எம்ஆர்னு எழுதுவோம். மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ரெவன்யூ ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த ப்ரொடக்ஷன் அந்த சேல்ஸ் தான் எக்ஸ்ன்னு நம்ம கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால d/dx ஆஃப் நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ d/dx ஆஃப் ரெவன்யூ ஃபங்க்ஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 13x ஸ்கொயர் ப்ளஸ் 26x ப்ளஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 13 அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. 26 அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. 15 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ன்றதுனால. ஸோ கண்டுபிடிச்சாச்சு, தான் நம்மளோட மார்ஜினல் ரெவன்யூட ஃபங்க்ஷன். இப்போ இந்த கொஸ்டினில் அவங்க என்ன இதில் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணால் 26x, இது 26 1s are 26. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா when the x value is 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ when x is equal to 7 இருக்கும்போது ரெவன்யூ என்னன்றதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ is equal to 26 times 7 plus 26 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 182 plus 26 வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 208 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெவன்யூன்றதுனால இதில் காஸ்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17ல ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிளை கண்டுபிடிங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு த ரேடியஸ்னா இதுதான் கேட்டிருக்காங்க. d/dr ஆஃப் அவங்களோட ஏரியா dA/dr தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏரியா வந்து கொஸ்டின்ல பாருங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏரியாவுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ பை அப்படியே இருக்கும், ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஆரை திருப்பி ஆரில் பண்ணால் 1 தான், அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இப்படி கிடைக்குது. கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, when r is equal to 6 cm இருக்கும்போது வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ when r is equal to 6, ஆருக்கு இங்கே 6ன்னு மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 2π மல்டிபிள் பை 6ன்னு கிடைக்குது. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டா 12π அப்படின்னு எழுதுறோம் நம்ம. இதோட யூனிட்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏரியாவும் இங்கே வந்து ரேடியஸும் இருக்குது. ஸோ மேலே வந்து ஸ்கொயர் யூனிட், ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்கு. அடுத்து ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க. த டோட்டல் ரெவன்யூ இன் ருபீஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் எக்ஸ் யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் கிவன் பை ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மார்ஜினல் ரெவன்யூவை கண்டுபிடிங்க when x is equal to 15 அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெவன்யூ ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொடக்ஷன், அதான் அந்த சேல்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால d/dx ஆஃப் த ரெவன்யூ ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ d/dx ஆஃப் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 36x ப்ளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. 3x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இங்கே ப்ளஸ் இந்த 36 அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னென்னு வந்துடும், 0ன்னு வந்துடும். ஸோ நம்மளோட வேல்யூ இது 6x ப்ளஸ் 36 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன். இப்போ கொஸ்டினில்
ப்ரொடக்ஷன் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x is equal to 15 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 15 அப்படின்னு நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ MR is equal to 6 multiple by 15 plus 36 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 90 plus 36 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 126 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். அது உங்களோட ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.